ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இணைய எழுத்துக்கள் பார்க்கலாம். இணைய எழுத்துக்கள் டெஸ்ட்டு நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தமிழ் இலக்கணத்தின்படி இணைய எழுத்துக்கள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஆப்ஷன் எழுத்துக்கள் பிறக்கும் முயற்சியின் அடிப்படையில் மட்டும். பி வந்து எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சியின் பிறக்கும் இடமும் ஒற்றுமையின் அடிப்படையில். சி வந்து எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவின் மாத்திரை அடிப்படையில். டி வந்து எழுத்துக்கள் வரி வடிவத்தில் பெற்றுள்ளன ஒற்றுமையின் அடிப்படையில். ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். தமிழ் இலக்கணத்தின்படி இணைய எழுத்துக்கள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும் ஒற்றுமையின் அடிப்படையில். பி தான் ஆன்சர். நீங்கள் பாருங்கள், ஆன்சர் கரெக்டு. டெஸ்ட்டு ஆன்சர் உடனே வந்துடும். மெல்லின மெய் எழுத்துக்களுக்கான இணை எழுத்துக்களை பற்றி சரியான கூற்றை வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து மெல்லின மெய் எழுத்துக்களும் 6 வல்லின இணை எழுத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். சொற்களில் பெரும்பாலும் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய எழுத்துக்கள் வரும். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்தே அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் தொடர்ந்து வரும். அடுத்த கொஸ்டின் பயிரலாங்களா? கீழ்காணும் சொற்களுள் மெல்லின மெய்யை தொடர்ந்து வல்லின எழுத்து வராத தவறான ஒன்று சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து வரல, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, வெஞ்சான், இது வந்து ரா, பெரிய ரா தான் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ரா வந்திருக்கு. இதுதான் ஆன்சர் வந்து தவறானது. மீதியெல்லாம் அதுக்கான இணை எழுத்தில் கண்டிப்பாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் எரழ வளல குறித்து இலக்கண விதி யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து உயிரெழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் எவ்வாறு அமைது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, உயிரெழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் எவ்வாறு அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இனமாகும். இதுதான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்களா, ஐ எனும் நெடில் எழுத்துக்கு இனமான எழுத்து எது? ஐ சவுண்ட்லே தெரியுதா? இ தான் ஆன்சர். ஔ எனும் நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எது? ஔ சவுண்ட் கேட்குதுங்களா? ஆன்சர் ஊ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியில் எந்த இடத்தில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும்? எந்த இடத்தில் மட்டும் நெடில் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இடைச்சொற்களில் வரும். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. கீழ்காணும் சொற்களில் எது அளவெடைக்கு சான்றாகும்? கீழ்காணும் சொற்களில் எது அளவெடைக்கு சான்றாகும்? ஓவோதல் தான் ஆன்சர். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இஞ்சு சா வந்திருக்கு, இந்து தா வந்திருக்கு, தம்பி எம் பி அந்த பாவரிசையில் வந்திருக்கா. அப்போ கண்ணில், இதுதான் வந்து ஆன்சர். இணை எழுத்து வரலை, இதில் தான் இணை எழுத்து வரலை. இதான் கரெக்ட் ஆன்சர். கண்டான் இச்சொல்லில் அமைந்துள்ள மெய்யெழுத்திற்கு இனமான எழுத்து எது? இட்டு தான் இனமான எழுத்து. பஞ்சு இச்சொல்லில் இஞ்சு எனும் எழுத்திற்கு இனமான எழுத்து எது? இச். தென்றல் என்ற சொல்லில் உள்ள பிழையை திருத்தினால் கிடைக்கும் சரியான சொல் தென்றல். நன்றி இச்சொல்லின் சரியான வடிவம் நன்றி. கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராஜரோட பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை வந்து எவ்வாறாக கொண்டாடப்படுகிறது? ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து யாருடைய பிறந்த நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது? மாணவர்களோட நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது.
தேசிய இளைஞர் நாள் யாருடைய பிறந்த நாளை வந்து குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட பிறந்த நாள் தான் வந்து குறிக்குது. இப்போ இந்த கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.